ரொம்பவுமே சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஒரு 2 தக்காளி நறுக்கியது, 2 வெங்காயம், 2 பல் பூண்டு, கொத்தமல்லி இருந்தால் ஆப்ஷன், இல்லைன்னா ஓகே, கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா. அதேமாதிரி தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம். அடுப்பில் வானலியை வச்சு அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்கு ஏற்றாப்புல எண்ணெய் ஊற்றிங்க. நிறையெல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சு இந்த கடுகை போடுங்க. கடுகை நல்லா பொடியணும், இல்லைன்னா கசப்பு சுவை வரும். அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதுலேயே ஒரு வரமிளகா போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக இங்கே விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இந்த 3ஐயும் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே இந்த 2 பூண்டு பல்லையும் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி சட்னியில் தேங்காய் போடுறது ஆப்ஷனல். தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் போடுறது ஆப்ஷனல். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் செய்ய போகிறேன். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம தாளிக்கிறது இந்த வெங்காயம் போட்டுலாம் வதக்கிறது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதுலேயே உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தூள் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு மிளகா, பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறது ரொம்ப கொலையெல்லாம் வதங்க தேவையில்லை, நார்மலாக வதங்கினா போதும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அரைச்சி அப்படியே சாப்பிட போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி சட்னி வைக்கும் பட்சத்தில் வெங்காயத்தோடு அதிகமாக ஒரு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி டேஸ்ட்டு தனியாக தெரியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். தக்காளி வதங்கிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபேனில் இதுலேயோ கொஞ்சம் சூடு போகிறதுக்கு ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சு அந்த இது ரெடி ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சா கூட ஓகே, இல்லைன்னா குறவரன்னு அரைச்சா கூட ஓகே. அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாண்டா, தக்காளியிலே தண்ணி இருக்கும். அப்படியே தண்ணி கொஞ்சம் வேணும்னா இந்த பாத்திரத்தில் உள்ளது லைட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி ரெடி. நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்குனாலும் சாப்பிட்லாம்.